கோவிலில் அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு உண்டா? அப்பொழுது இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கோவிலில் மற்றவர் ஏற்றிய அகல் விளக்கில் இருந்து நமது விளக்கை பற்ற வைத்து தாராளமாக ஏற்றலாம். இதில் எந்த தவறும் இல்லை. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இது தீப ஒளியின் பலனை குறைத்து விடாது. ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்களை ஏற்றி ஒளிர செய்வது நன்மைகளை தருமே தவிர பாவத்தையோ அல்லது தீங்கையோ தராது. ஞானமும் ஒளியும் மற்றவர்களுக்கு பகிரக்கூடியவையே ஒழிய குறையக்கூடியவை அல்ல. உங்களது சொந்த அகல் விளக்கு அல்லது புதிய விளக்குகளை பயன்படுத்தி அங்கிருக்கும் ஜோதியில் இருந்து தீபத்தை பற்ற வைத்துக் கொள்ளலாம். மற்றவர் ஏற்றிய விளக்கில் ஏற்றக்கூடாது என்பது முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கையே தவிர சாஸ்திர விதி அல்ல. பிறர் ஏற்றிய தீபம் என்பதால் அதற்கு ஏதாவது தோஷம் ஏற்படாது. அதுபோல நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் பிறருக்கும் போய்விடாது. இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஒரு நாள் சிவன் கோயில் சந்நிதியில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு எலி அந்த விளக்கில் இருந்த நெய்யை குடிக்க வாயை வைத்தது. எதிர்பாராமல் எலியின் வாய்பட்டு அணைய இருந்த திரியில் சுடர் தூண்டப்பட்டு பிரகாசமாக எரிந்தது. இந்நிகழ்ச்சி பெரிய புண்ணிய செயலாக அமைந்து அந்த எலி மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. சுவாமி சந்நிதியில் விளக்கேற்றுவதுதான் முக்கியமே தவிர மற்ற சந்தேகம் எதுவும் வேண்டாம். ஒரு தீபத்தில் இருந்து 1000 தீபங்களை ஒளிர செய்யலாம் என்பதே ஆன்மீக நியதியாகும். ஆனால் பரிகார தீபம் ஏற்றியிருந்தால் அதில் நாம் விளக்கேற்றுவது உசிதம் அல்ல. அதே போல ராகு கேது தீபம் ஏற்றி அதில் நாம் தீபம் ஏற்றுவது தவறு. சனி பகவானுக்கு 7 தீபம் ஏற்றியிருப்பார்கள். இதிலிருந்து நாம் தீபம் ஏற்றுவதும் சனியை நாம் பிடித்து இழுப்பதும் ஒன்றுதான். எனவே சில விதிமுறைகளுடன் மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்து தீபம் ஏற்றி இறைவன் அருளை பெறுவோம்.